ஆஸ்பத்திரியில் வந்தோடனே டாக்டர் அவங்கள எல்லாம் செக் பண்ணார். செக் பண்ணிவிட்டு, சரிம்மா நீங்கள் போங்க, உங்களை வந்து நர்சஸ் கூப்பிட்டு போவாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. உடனே நர்சஸ் வந்து அவங்கள கூப்பிட்டு போனாங்க. ஒரு ரூமில் கொண்டு போய் அவங்கள படுக்க வைத்தார்கள். படுக்க வைத்த உடனே படுத்தார்கள். திடீரென்று அந்த அம்மா எழுந்து கொண்டார்கள். எழுந்து கொண்டவுடன், ஏன் எழும்பிட்டாங்கன்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. கேட்ட உடனே அந்த அம்மா சொன்னாங்க, அந்த செவுத்தில் ஒரு ஃபோட்டோ மாட்டிருக்கு பாருங்கள், அந்த ஃபோட்டோவை நீங்கள் அதை நான் பார்க்க விரும்பவில்லை, அதை எடுத்து விடுங்கள் என்று அங்கே சொன்னார்கள். உடனே அந்த நர்சஸ் அங்கே இருந்தவர்கள் எல்லாம் அவர்களை சொன்னார்கள், அம்மா இந்த ஃபோட்டோ வந்து இங்கே தான் மாட்டியிருக்கும், அதை எடுக்க முடியாது என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த அம்மா சொன்னார்கள், அப்போ என்னை வேறு ரூமில் கொண்டு, எனக்கு வேறு ரூம் அலாட் பண்ணுங்கள், வேறு ரூமில் கொண்டு என்னை படுக்க வையுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த நர்சஸ் சொன்னாங்க, எல்லா ரூம்லேயும் இந்த ஃபோட்டோஸ் இருக்குது, இந்த குறிப்பிட்ட படம் எல்லா ரூம்லேயும் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து இந்த ரூம்லேயே இருக்கலாம் என்று சொன்னார்கள். உடனே அந்த அம்மா அவர்கள் சண்டை போட ஆரம்பிச்சிட்டார்கள். நான் யார் தெரியுமா, என் ஹஸ்பண்ட் யார் தெரியுமா, ஒரு பெரிய மிலிட்ரி ஆஃபீஸர், அவர் வந்தார்னா அவங்க ஆஸ்பத்திரியே நடுங்கும் என்று சொல்லி அவர்கள் ரொம்ப ரூடாக அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். உடனே பெரிய டாக்டர் வந்தார். பெரிய டாக்டர்கிட்ட அவர்கள் பேசினார்கள், நான் இந்த ரூமில் இருக்கவில்லை, இந்த ஃபோட்டோ இருந்துன்னா நான் இந்த ரூமில் இருக்க மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். டாக்டர் சொன்னார், அவ்வளோதாம்மா, நான் இந்த ஃபோட்டோ அங்கே தான் இருக்கும், வேறு எல்லா ரூம்லேயும் இந்த ஃபோட்டோ இருக்குது, நீங்கள் எங்கேயும் போக முடியாது, அப்படி நீங்கள் விருப்பம் இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், நீங்கள் வேறு ஆஸ்பத்திரி பார்த்து போகலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்தாங்க, மிலிட்ரி ஆஃபீஸர். அவர் வந்தார். அவர் வந்தவுடன் அவர் பெரிய டாக்டர்கிட்ட போய் ரொம்ப கடினமாக அவர் பேசினார். அவர் பேசி ரொம்ப சத்தம் போட்டார். கடைசியாக டாக்டர் சொல்லிவிட்டார், முடியவே முடியாது என்று சொல்லிவிட்டார். உடனே அவர் கடைசியாக ஒரு காரியத்தை கேட்டார். அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் ஒரு காரியத்தை கேட்டார். அப்போது, எனக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையினுடைய முகத்தை நீங்கள் ஒரு துணியை வைத்து மூடி விடுங்கள், ஏன்னா எனக்கு பிறக்கிற குழந்தை அந்த ஃபோட்டோவை பார்க்கக்கூடாது என்று அங்கே சொன்னார். சரி, அது வேணால் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி அங்கே டெலிவரிக்கு கூட்டிக் கொண்டு சொன்னார்கள். அந்த அம்மாவை குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த அம்மாவுக்கு டெலிவரி ஆனது, குழந்தை பிறந்துவிட்டது, ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லி அந்த செய்தியை அவர்கிட்ட சொன்னார்கள். ஐயா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அவர் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர் சொன்னார், குழந்தையுடைய கண்ணில் நீங்கள் துணியை போட்டிங்களா என்று அவர் கேட்டார் முதலாவதாக. அப்பொழுது அந்த டாக்டர் சொன்னார், இல்லை, நாங்கள் துணியை போட வேண்டியதே இல்லை, ஏன்னா அந்த குழந்தைக்கு கண் ரெண்டும் திறக்கவே இல்லை, கண் மூடியே இருக்கிறது, அந்த கண் பார்வையே இல்லை உங்கள் குழந்தைக்கு என்று அவர் சொன்னார். அப்பொழுது அவர் அழுது கொண்டே இருந்தார். அப்போ அந்த டாக்டர் சொன்னார், கடவுளை பார்க்க விருப்பம் இல்லாத உங்களுடைய குழந்தையின் கண்களை கடவுளே மூடி இருக்கிறார், நாங்கள் துணி போட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அம்மா அழுதாங்க, எனக்கு முதல்ல பிறந்த குழந்தை இப்படியா இருக்கணும் என்று சொல்லி. கடவுளை பார்க்க விரும்பவில்லை. ஒருவேளை அது ஒரு சாதாரண ஃபோட்டோவாக இருந்திருக்கலாம், அது கடவுள் என்று அவர்கள் நம்பவில்லை. ஆனால் இன்று நாம் பல படங்களிலே வைத்திருக்கிறோம், ஏசு சுவாமி ஃபோட்டோ என்று வைத்திருக்கிறோம், காட் ஃபோட்டோ என்று வைத்திருக்கிறோம், பலவிதமான. அது ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், அந்த இமேஜ் ஒருவேளை வேறு இமேஜாக இருக்கலாம். ஆனால் ஒரு நம்பிக்கை, அவர்கள் நம்பிக்கை என்ன, கடவுளை பார்க்க விருப்பம் இல்லை அவர்களுக்கு. அந்த யூத மதத்தை சேர்ந்தவர்களானால் அவர்கள் கடவுளை பார்க்க விருப்பம் இல்லை என்று சொன்னார்கள். இன்று நமக்கு, நாம் ஆலயத்துக்கு வருகிறோம், எதற்காக வருகிறோம், பல காரியங்களை சொல்லி ஜெபிக்கிறோம், என்ன கேட்கிறோம் ஜெபத்திலே, திருமுழுக்கை பற்றி நாம் பேசுகிறோம், என்ன புரிந்து கொண்டு இருக்கிறோம். திருமுழுக்கு என்றால் கடவுளை காண விரும்புவது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.